அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு. அது என்னவென்றால், நம் வீட்டில் தினமும் நம் கடவுளுக்கு முன்பாகவே முதலில் நாம் வணங்க தெய்வம் நம் குலதெய்வம் தான். குலதெய்வத்தை வணங்கிய பிறகுதான் நாம் இஷ்ட தெய்வத்தையும் மற்ற தெய்வத்தையும் வணங்க வேண்டும். அது ஏன் என்றால், நம் வீட்டில் எந்த விசேஷம் என்றாலும் முதலில் நம் குலதெய்வத்திடம் அனுமதி பெற்ற பிறகுதான் மற்றவை செய்வோம். நம் குலத்தையும் நம் வம்சத்தையும் காக்கும் கடவுள்தான் குலதெய்வம். நாம் மற்ற தெய்வத்தின் அருள் வேண்டும் என்றாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களும் அருள் புரிவார்கள். குலதெய்வம் என்பது யார் என்றால், நம் குலத்தில் முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்கள் இருந்தவர்கள் தெய்வமாக மாறிய புனித ஆத்மாக்கள் தான் நம் குலதெய்வம் என்று சொல்கின்றோம். அதனால் தான் நம் குலத்திலும் சரி வம்சத்திலே சரி எந்தவித கஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுவார்கள். வருஷத்தில் ஒரு நாள் குடும்பத்தோடு சென்று நம் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வம் நம் வீட்டில் நம் கூடவே தான் இருக்க வேண்டும். நாம் வருஷந்தோறும் சென்று பூஜைகள் சரியாக செய்து வருவதால் குலதெய்வம் நம் கூட இருப்பார்கள். ஒருவேளை நம்மால் போக முடியவில்லை என்றாலும், ஏதாவது குறைகள் இருந்தாலும், எதிர்மறைவான அதிர்வுகள் இருந்தாலும் நாம் வீட்டின் உள்ளே அவர்களால் வர முடியாது. குலதெய்வம் நம் வீட்டில் இல்லை என்றால் மற்ற தெய்வங்கள் எப்படி இருப்பார்கள்? குலதெய்வம் இல்லை என்றாலும் அனைத்து விதமான பிரச்சனைகள் உருவாகும். திருமண தடை, வியாபாரத்தில் நஷ்டம், குழந்தை பேரு, ஆரோக்கியம் கேடு, பணம் கஷ்டம் என்று ஒன்று மாற்றி ஒன்று வரும். இதுபோல் நடக்காமல் இருக்க நம் குலதெய்வத்தை நம் வீட்டின் உள்ளே அழைத்து வர நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம். ஒரு பவுலில் பன்னீர் விட்டு மல்லிகைப்பூ உதிரி கொஞ்சம் சேர்த்து, ஜவ்வாது ஒரு சிட்டிகை சேர்த்து, ஒரு சிகப்பு நிற துணி ஒரு கையளவு எடுத்து இந்த பன்னீர் கலந்த தண்ணீர் ஊற வைத்து விடுங்கள். அரை மணி நேரம் பிறகு எடுத்து இந்த துணியை எடுத்து காய வைத்து 3 விரலி மஞ்சள் நல்ல நிலைமையில் உள்ளதை இந்த துணியில் வைத்து சிகப்பு நூலால் மூட்டையாக கற்றி கொள்ளுங்கள். செவ்வாய் அல்லது வெள்ளி அன்று செய்ய வேண்டும். நாம் குலதெய்வ படம் அல்லது நிற சொம்பு முன்பு இந்த மூட்டையை வைத்துவிட்டு நம் மனதார என் குலதெய்வம் எங்கள் வீட்டின் உள்ளே வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிலைவாசல் கட்டி விடுங்கள். கத்திய நாளில் இருந்து 11 நாட்கள் ஆன பிறகு தீபம் தூபம் காட்டி 11ஆம் நாள் எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இந்த 11 நாட்களிலே உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். கண்டிப்பாக செய்யுங்கள். பலன் கைமேலே. நன்றி.